ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கிற சேனலில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு முருங்கைக்காய், 6 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே பாத்திரத்தில் எடுத்து போட்டுப்போம். இப்போ நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு புளி சேர்த்துப்போம். நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு ஃபஸ்ட்டே போட்டால் தான் அந்த உப்பு வந்துட்டு காயில் பிடிக்கும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஆச்சி புளிக்குழம்பு பாக்கெட்டு, அது ஒரு பாக்கெட்டு இப்போ நான் தட்டிக்க போகிறேன். தட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அதை இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. நல்லா காய் அப்போ தான் வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிப்போம். 2 சில் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 வெள்ளைப்பூடு அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம். நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சிப்போம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு அரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு நான் 100 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து புளியுமே நம்ம கரைச்சி வச்சுட்டோம். இப்போ மசாலா நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்க்குள்ளே ஒன்றா சேர்த்து போட்டுப்போம். போட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் ஒன்றா சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலும் அந்த புளி தண்ணியும் எல்லா காயிலையும் மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது குழம்பு. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதை கொதித்து வர தண்ணியும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம பச்சை வாசனை போனோடனே நம்ம குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ கொதித்து நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப மூடி வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வர தண்ணி வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ அந்த தாளிப்பை நம்ம எடுத்து நம்ம வச்சுருக்கிற ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல ஊற்றிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.